ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ரிஷப லக்னம். இந்த திசையில்தான் அபார தொழில் வளர்ச்சி குபேர யோகம் உண்டாகும். நான் இந்த பதிவுல ரிஷப லக்னத்துக்கு எப்ப கோடீஸ்வர யோகம் வரும், அதாவது தொழில்ல வளர்ச்சி, வேலையில முன்னேற்றம், சாதாரண நிலையிலிருந்து வாழ்க்கை நிலை தரம் உயர்றது, இதெல்லாம் எப்ப அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். நெறைய ஜாதகம் பார்க்குறவங்க, எப்ப எங்களுக்கெல்லாம் நல்ல காலம் வரும்? எந்த திசா புத்தில நல்லா இருக்கும்? அ அதேபோல வாழ்க்கையில அந்த மாரி நிலை வருமா? நான் ஒரு கோடீஸ்வரனா வந்துருவேனா? ஆ நானும் ஒரு சொத்து சுகங்கள்லாம் வாங்க முடியுமா? சொந்த வீடு வாங்க முடியுமா? கார் வசதி இதெல்லாம் அமையுமா? அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாருக்கும் உள்ள ஒரு கவல தான், பிரச்சனை தான். ஆனா, இந்த இந்த பிரச்சனைக்கு பதில் எப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னத்துல பொறந்திருக்காங்க. அவங்க ஜாதக அமைப்புல இருக்கும். அந்தந்த லக்னத்துக்கு சில காலங்கள் சில திசாபுத்தி ரொம்ப நல்ல காலமா இருக்கும். அந்த நேரத்துல தொழில் வளர்ச்சி அடையும். ஆ வேலையிலே முன்னேற்றம் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். அதேபோல வாழ்க்கை நிலை தரம் உயரும். அதேபோல பார்த்தீங்கன்னா, குபேர யோகமும் உண்டாகும். அந்த நேரத்துல ஒரு குபேரன் போலயே வாழ்வாங்க. இதெல்லாம் ஒருத்தருக்கு எப்ப வரும்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இது. இப்ப அதுக்கு தெரியக்கூடிய வழி என்ன அப்படின்னா, இப்ப ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த திசா புத்தி தான் நல்லா இருக்கும்னு சொல்றோம். ஆனா, எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்க, ஒரு அ எந்த ஒரு நேரத்திலயும் ஒரு யோகம் வரணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அந்த மாரி யோகம் எல்லா நேரத்துலயும் வராது. அது அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த திசா புத்தி நீங்க பொறந்திருக்க நேரத்த பார்த்து, அது எந்த லக்னத்துல நீங்க பொறந்திருக்கீங்களோ, அதுக்கு யோகம் தரக்கூடிய திசாபுத்திகள் வரும்போது கண்டிப்பா வரும். சில பேருக்கு அது வராமயே போயிரும். அதனால தான் சில பேர் வாழ்க்கையில ரொம்ப கடைசி வரையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது. ஆனா 90% பேருக்கு நல்ல நேரம் வரும். நல்ல காலம் அமையும். அப்படி வரக்கூடிய அந்த நேரத்த தெரிஞ்சுக்கிட்டா, சரி ஆ இன்னும் காலங்கள் இருக்கு அப்படின்னா, அது வர வரையும் காத்திருக்கலாம். காத்திருக்கணும்னா வேற அதுதான் நல்ல பலன்கள குடுக்குது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி நம்ம வாழ்க்கை நிலைய அமைச்சுக்கலாம். இப்ப நெறைய பேரு இதுல ஒரு சந்தேகம் கேட்பாங்க. அப்ப நம்ம கோயில் வழிபாடு இதெல்லாம் செய்றோமே, இதுக்கு பலன் இல்லையா? அப்படின்னா, நிச்சயமா அதுக்கு பலன் உண்டு. நீங்க செய்ற கோயில் வழிபாடுகள் உங்க அவசரத்துக்கு அது நடக்காது. ஆனா, நீங்க செஞ்ச அத்தனை வழிபாடுகளுக்கும் உங்களுக்கு யோகமான நேரம் வர்றப்ப, கண்டிப்பா அதற்கான பலன் கூடுதலா கிடைக்கும். இதுதான் ஜாதகத்தோட உண்மையான தன்மை. இப்ப ரிஷப லக்கணத்துல பொறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்கணம்னு இல்ல, எந்த லக்கணத்திலயும் பொறக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, படிப்பாங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைச்சிரும். வேலை கிடைச்சு நல்ல வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நெறைய சம்பளம் வரும், வருமானம் வரும். ஆ வீடு வாங்குவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை வசதிகள் கூடிக்கிட்டே போகும். ஒரு கோடீஸ்வர நிலை அவங்களுக்கு வந்துரும். இது எல்லாருக்கும் வராது. ஒரு சிலருக்கு வருது. சில பேரு 40 வயசு வரையும் கஷ்டப்படுவாங்க. அந்த 40 வயசுக்கு அப்புறம் பார்த்தா, அவங்க நிலைமை அப்படியே அந்த சாதாரண நிலையிலிருந்து பெரிய யோகமான நிலைக்கு மாறிருவாங்க. அது 40 வயசு வரையும் அவங்க கஷ்டப்பட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மாரி நிலைமை வரும். ஒரு சிலருக்கு 60 வயசுல கூட வருது. 60 வயசுல கூட மிகப்பெரிய யோகசாலிகளா மாறியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, பிரபலமா இருக்கிற அந்த அரசியல்வாதிகள், சினிமா நடிகர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட நீங்க பார்க்கலாம். சாதாரணமா ஒரு கட்சியில ஒரு தொண்டரா இருக்கிறவரு, ஒரு வட்டச் செயலாளரோ, கிளைச் செயலாளரோ இருந்து, அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட் அவருக்கு 60 வயசுல கிடைச்சு, அப்ப மந்திரியா ஆகுற யோகம் கூட அவருக்கு வந்துருது. இதுபோல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சாதாரண நடிகரா இருப்பாங்க. தின சம்பளத்துல நடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா, அவங்க ஒரு காலத்துல மிக இந்த 60 வயசுக்கு அப்புறம் பார்த்தா, அவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அந்த சினிமாவிலேயே அவங்க தான் ரொம்ப ஒரு முக்கியமான நடிகரா ஆயிருவாங்க. தவிர்க்க முடியாத நடிகரா இருப்பாங்க.
அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, இதுதான் திசா புத்தி. அந்த யோகமான திசை அந்த நேரத்துல வந்திருக்கும் அவங்களுக்கு. அத அதுக்கு தான் நான் இந்த பதிவுல வந்து அ உங்களுக்கு ரிஷப லக்னத்துல பொறந்தவங்களுக்கு எந்த மாரி திசா புத்தி வந்தா ந நல்லா இருக்கும். அந்த திசா புத்தியில உங்களுக்கு நிச்சயமா மிகப்பெரிய யோகம், குபேர யோகம் உண்டாக்கும். அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இப்ப ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, எ ஒரு தொழில் வளர்ச்சி அடையிறது, வேலையில உயர்வு இந்த மாரி சில பேருக்கு பதவி உயர்வு இந்த மாரிலாம் கிடைக்குதுல்ல. ஏன்னா, இப்ப ஒரு சாதாரண நடிகர் வந்து பெரிய நடிகரா வராருன்னா, அவருக்கு தொழில் உயர்வு அந்த நேரத்துல நடக்குது. அதேபோல ஒரு அரசியல்ல இருக்கிறவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குதுன்னா, அந்த இடத்துல பதவி உயர்வு. மந்திரி ஆகுறாருன்னா பதவி உயர்வு. அப்ப அதுக்கு 10ஆம் இடம் தான். இப்ப ரிஷப லக்னத்துக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டா, 10ஆம் இடமா வர்றது கும்பம். கும்பரா கும்பம் தான் வந்து கும்பராசி வந்து 10ஆம் இடமா வரும். ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்துக்கு அ ப பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடமா எந்த இது வரும் அப்டின்னா, ஆ விருச்சிகம் வரும். அந்த விருச்சிகம் வந்து அவருக்கு வந்து யோகத்த குடுக்க அந்த விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய் வந்து அவருக்கு யோகத்த குடுக்கிறவரா இருப்பாரு. அப்ப செவ்வாய் அ செவ்வாயோட ச அதேபோல செவ்வாய் குணத்துல உள்ள அந்த கிரகங்கள்னு பார்க்கும்போது, செவ்வாய், குரு, சூரியன், கேது, இந்த சந்திரன் இந்த கிரகங்கள் வந்து இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு திசா வரும்போது மிகப்பெரிய யோகத்த உண்டு பண்ணும். இப்ப நான் சொன்னது வந்து சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, குரு திசை, கேது திசை. இந்த 5 திசையில ஏதாவது ஒரு திசை வந்ததுன்னா, அவர் வாழ்க்கையில ரிஷப லக்னக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்த உண்டாக்கும். இதுல இந்த மாரி யோகத்த குடுக்கிற திசையன் வந்துட்ட பிறகு, இப்ப இவங்களுக்கு யோகம் குடுக்காத திசை எது அப்படின்னு பார்த்தா, சனி திசை, புதன் திசை, அ அதேபோல சுக்கிர திசை, ராகு திசை. இந்த 4 திசையும் வந்தா யோகத்த குடுக்காது. இந்த திசை வரும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா, அப்ப வந்து ஆ அ எப்படின்னா, ஒரு பெரிய பொருளாதார இழப்பு, அதே சமயத்துல அவங்களுக்கு முன்னேற்றமே இருக்காது. வருமானம் வந்து பெரிய அளவுல இருக்காது. இப்ப நான் சொன்ன ரிஷப லக்னக்காரங்களுக்கு சனி திசை, சுக்கிர திசை, அதேபோல அ புதன் திசை, ராகு திசை இந்த 4ம் சொல்லியிருக்கேன். இந்த திசை வந்தா அவங்களுக்கு வருமானம், முன்னேற்றம், அதேபோல தொழில் வளர்ச்சி பெருசா உண்டாகாது. அந்த நே அந் இந்த திசா நடக்கிற காலங்கள்ல ஏதாவது புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்கன்னா, அப்ப பெரிய லாஸ் ஆகும். கடன் வாங்குனாங்கன்னா, பெரிய கடன்காரனா ஆவாங்க. சரி. இப்ப யோகத்த குடுக்குற திசைய நான் சொல்லியிருக்கேன். குரு திசை, செவ்வாய் திசை, சூரிய திசை, அது சந்திர திசை, கேது திசை. இந்த 5 திசை சொல்லியிருக்கேன். இப்ப இது 2ம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ரிஷப லக்கணத்துல பொறந்தவங்களுக்கு, அ 5 திசை வந்து நல்லா இருக்கும். 4 திசை நல்லா இருக்காது. அப்படிங்கிறத புரிஞ்சுட்டீங்க. இப்ப உங்களுக்கு யோகமான திசை, குரு திசை வருது. சூரிய திசை வருது. செவ்வாய் திசை வந்துருச்சு. கேது திசை வந்துருச்சு. இப்ப இந்த யோகமான 5 திசையும் உங்களுக்கு நடக்கிறப்ப, அந்த திசாநாதன் இப்ப குரு திசைனா குரு, சூரிய திசைனா சூரியன், செவ்வாய் திசைனா செவ்வாய், சந்திர திசைனா சந்திரன், கேது திசைனா கேது. இப்ப இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஆகாத திசை சொன்னேன்ல. அதாவது சனி திசை, சுக்கிர திசை, புதன் திசை, ராகு திசை. இந்த சூரியனோட சுக்கிரனோட நட்சத்திரத்திலேயோ அல்லது சனியோட நட்சத்திரத்திலேயோ, ராகுவோட நட்சத்திரத்திலேயோ, புதனோட நட்சத்திரத்திலேயோ உங்களுக்கு யோகம் தரக்கூடிய குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன், கேது. இந்த கிரகங்கள் போயி சனியோட நட்சத்திரத்திலேயோ, சுக்கிரனோட நட்சத்திரத்திலேயோ அல்லது ராகுவோட நட்சத்திரத்திலேயோ
புதனோட நட்சத்திரத்திலேயே இருந்தா உங்களுக்கு யோகத்தை தராது. இதுதான் இதுல உள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்ப உங்களுக்கு நான் சொன்ன மாரி எனக்கு வந்து ஆ இந்த ரிஷப லக்னத்துல பிறந்து எனக்கு குரு திசை வந்தது. குரு உச்சம் பெற்றிருந்தாரு. எதுவுமே நடக்கலையே! எனக்கு பெரிய யோகம் கொடுக்கலையேன்னு சில பேர் சொல்லலாம். குரு உச்சம் பெற்று அவரு பூச நட்சத்திரத்துல உட்கார்ந்திருப்பாரு கடகத்துல. அப்போ உங்களுக்கு வேலையே செய்யாது. மேலும் லாஸ் குடுத்துருக்கோம், கடன குடுத்துருக்கோம். ஏன்னா நட்சத்திர சாரம் அப்படி உட்கார்ந்திருக்கும். இது போல தான் உங்களுக்கு இப்ப ஒரு சூரிய திசை வந்துருச்சு. அது போயி உங்களுக்கு மக நட்சத்திரத்துல உட்காந்துருச்சுன்னு வைங்க. ஆ சூரியன் வந்து ஆட்சி பெற்றிருக்கு. ஆகா ஓஹோன்ற சாரி மகம் வந்து உங்களுக்கு நல்லது. ராகுவோட நட்சத்திரம் சுவாதியில உட்காந்துருச்சுன்னு வைங்க. எனக்கு நல்லா தானே இருக்கணும். ஏன்னா சூரிய திசை நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே! அப்டின்னா அது ராகுவோட நட்சத்திரத்துல உட்காந்துருக்கும். அதனால அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதேபோல செவ்வாய் திசை வந்துருச்சு அப்டின்னா, அது போய் அனு அனுச நட்சத்திரத்துல உட்காந்துருக்குன்னு வைங்க. செவ்வாய் ஆட்சி தானே பெற்றிருக்கு அப்படின்னு நெனச்சுக்குவீங்க. ஆனா, அது உட்காந்துருக்குது சனியோட நட்சத்திரத்துல உட்காந்துருக்கான். அப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா, இதுவே வந்து உங்களுக்கு குரு திசை நடக்கும்போது குருவோட நட்சத்திரத்துல உட்காந்து கு உங்களுக்கு குரு இருந்து உங்களுக்கு திசா நடத்தும்போது மிகப்பெரிய அளவுக்கு யோகம் உண்டாயிரும். குபேர யோகம், தொழில்ல வளர்ச்சி, மிகப்பெரிய உச்சத்த குடுத்துரும். இதே போல ஆ உங்களுக்கு இப்ப இப்ப குரு திசை நடக்குது. அதுவே செவ்வாயோட நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கு. கேதுவோட நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கு. இல்ல உங்களுக்கு சந்திரனோட நட்சத்திரத்துல உட்காந்துட்டாலும், இதே மாரி தான் யோகம். நல்ல யோகத்த குடுத்துரும். நல்ல பலன குடுத்துரும். ஆக ஓகோன்னு நடக்கிறது சொல்லுவாங்கல்ல. ஆக இது என்ன இவ்ளோ பெரிய வளர்ச்சி! வாழ்க்கையில நெனச்சே பார்க்க முடியாத வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் வந்து அந்த நேரத்துல தான் நடக்கும். அது அதுதான் நம்மளுக்கு தெளிவா அந்த திசா புத்திய புரிஞ்சுக்கணும். இப்ப கோச்சார ரீதியா கிரகங்கள்லாம் இருக்கும்போது கோடீஸ்வர யோகம்னு எல்லாம் வீடியோலாம் போடுறாங்கல்ல. எல்லா ராசி பலன் இதுல வருதுல்ல. அதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும். ஆனா உங்க சுய ஜாதகத்துல இந்த திசா புத்தியோட கண்ட்ரோல்ல தான் அந்த வரக்கூடிய அந்த கிரகங்கள், அதாவது கிரக பயிற்சிகள்ல வரக்கூடிய கிரகங்கள், கோச்சார ரீதியா வரக்கூடிய கிரகங்கள் வந்து பலன வந்து குடுக்கும். நீங்க கோச்சார பலன மட்டும் நம்பிக்கிட்டு, எனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. வாழ்க்கைய வந்து திசை திருப்பாது. கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாரி தெரியும். அது எல்லாருக்கும் நடந்துராது. அது நடக்கிற மாரி தெரியும். ஆனா நடக்காம போயிரும். அதுக்கு காரணம் வந்து இதுதான். இதே போல தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம திசா புத்திய வச்சு கண்டுபிடிக்கலாம். திசா புத்தில தெளிவா தெரிஞ்சிரும். திசா புத்தி இடம் குடுக்காம கோச்சார ரீதியா வரக்கூடிய கிரகங்கள் பலன குடுக்காது. அதனால இப்ப நான் வந்து ரிஷப லக்னத்துக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, இந்த எந்த திசால வந்து இந்த மாரி நல்ல பலன் கிடைக்கும், குபேர யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, அதுதான் நடக்கும். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.